திருவிழாக்கு போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தக்ஷு vlog. இன்னைக்கு எங்கள் ஊர் திருவிழாவோட கடைசி நாள். திருவிழா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 10வது நாள் கைஸ். 10 நாள் திருவிழாவோட மெயின் பார்ட்டி இதுதாங்க. திருவிழாவோட கடைசி நாளில் பால் குடம் எடுக்கிறது வழக்கம் கைஸ். ஸோ அதனால ஒவ்வொரு வருஷ திருவிழாக்கும் எப்போவுமே நான் பால் குடம் எடுப்பேன் கைஸ். பால் குடத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எப்போவுமே அம்மா தான் கைஸ் பண்ணுவாங்க. பால் குடத்தை தூக்கி தலையில் வைக்கிறது தான் நம்மளோட வேலை. யூஸ்வலாகவே பால் குடத்துக்கு முதல் நாள் பால் தீர்றது தான் கைஸ் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை பால் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் ஊர் பூராவும் தண்ணி இல்லை கைஸ். வாட்டர் சப்ளைல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு ரெக்கவர் பண்ணுறதுக்கு 1 day ஆகும்னு சொல்லிட்டாங்க கைஸ். தண்ணி இல்லாமல் கிணத்துல போய் குளிச்ச அனுபவம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிக்கிறது, அதுவும் கிணத்துல ஜில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறதுலாம் நம்ம ஹிஸ்ட்ரிலேயே இல்லாத ஒன்று. பால் குடத்துக்காக அதையும் பண்ணியாச்சு. பால் குடத்தை ரெடி பண்ணி லைனில் வச்சாச்சு கைஸ். பூஜைக்கு அப்புறமா பால் குடம் தூக்குறது தான் பாக்கி. ஊரில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணாலே அதோட வைபே செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த டே வரும்போது தான் திருவிழா முடிய போகுதுன்னு லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும். வில்லேஜ் லைஃப்பை லைக் பண்ணுறவங்களுக்கு இதோட ஹாப்பினஸ் என்னென்னு புரியும். நிறைய பேர் சிட்டியில இருந்து இந்த மாதிரியான வில்லேஜ் லைஃப்க்கு ஆசைப்படுறாங்க. நம்ம வில்லேஜ்லேயே இருந்துட்டு இதை என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? இப்போ அப்படியே பால் குடத்துக்கு வரலாமா? பால் குடத்துக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லியிருக்கணும், எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலில் தான் கைஸ் திருவிழா. எங்களோட ஊரில் இன்னொரு ஐயனார் கோயிலும் இருக்குது. ஐயனார் கோயிலில் இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகி இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் கைஸ் பால் குடம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாரோட ராசி நட்சத்திரமும் கேட்டு சாமி பூஜை பண்ணி பால் குடம் தூக்கி எல்லாருக்கும் தருவாங்க. ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் வேப்பிலையை தலையில் வைக்காமல் பால் குடத்தை தூக்கி வச்சுட்டேன் கைஸ். அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணி வேப்பிலையை தலையில் வச்சேன். நடந்து போகும்போது பால் சேர்ந்தாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இப்போது இங்கே இருக்கிற எல்லாருமே தூக்கிட்டு போகிற பால் குடத்துல இருந்து முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். நமக்கு மனசுக்கு பிடிச்சி செய்கிற எந்த விஷயமும் கஷ்டமாக தெரியாதுல்ல. இது எல்லாம் சுத்தமாக போய் இதெல்லாம் பண்ணினா தான் அவங்க கடவுள் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுப்பாரான்னு கேட்குற கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் இதோ பண்ணி தான் ஆகணும்னு கடவுள் எதையுமே சொன்னதில்லை கைஸ். எல்லாருமே எல்லாம் மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழாவில் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் கைஸ். மோஸ்ட்டாக நிறைய விஷயம் என்னால் கவர் பண்ண முடியலை. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது பூராவுமே எங்களோட முருகனுக்கு அபிஷேகம் பண்ண இளநிகள். 108 சங்கால அபிஷேகம் பண்ண சங்க அபிஷேகமும் திருவிழாவோட கடைசி நாளான இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னதானம். என்னதான் வகை வகையா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கோயில்ல உட்காந்து வாழை இலையில அன்னதானம் சாப்பிடுற மாதிரி வராதுல்ல. சாம்பார் வடை பாயாசம்னு இதோட டேஸ்டே அல்டிமேட்டா இருக்கு. அன்னதானம் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபுட், இட்ஸ் அ பிளெஸிங். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு போனால் நைட்டுக்கு தேர் வரும். தேருக்கு ரெடி பண்ணணும். எங்கள் ஊர் முருகன் தேர் ஏறி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அலங்காரம் எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமலே இவ்வளோ அழகாக இருக்கிறாருல. அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு வாசலுக்கு தேர் வர்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களால் முடிஞ்ச குட்டி டெக்கரேஷன் பண்ணியாச்சு கைஸ். நைட்டுக்கு தேருக்கு ரெடி ஆகலாமா? குட்டி வாண்டு சொன்னது புரிஞ்சதில்ல? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேர் வாரத்துக்கு கும்பம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த வருஷ பிரசாதமா எங்க வீட்டுல இருந்து சாமிக்கு மோதகம் கொடுக்குறாங்க. தேரோட வர ஒரு மக்களுக்கு எங்களோட பேக்கெட்ல பேக் பண்ண பன் கொடுக்குறாங்க கைஸ். கிராண்டா பெருசா பண்ணணும்லாம் இல்லை கைஸ். எங்களால முடிஞ்சதை கொடுத்தா கடவுள் கண்டிப்பா ஏத்துப்பாரு. அண்ட் நைட்டு பார்க்குறதுக்கு டெக்கரேஷன்லாம் இப்படி தான் இருந்தது கைஸ். கோயிலிருந்து தேரில் சாமி வீட்டு வாசல் வரும் வரைக்கும் ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி தான் கைஸ், அதெல்லாம் வில்லேஜ் லைஃப்பை விரும்புகிறவங்களுக்கு தான் அதோட சந்தோஷம் புரியும். உங்கள் ஊர் தேருக்கும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. வீட்டு வாசலுக்கு தேர் வந்துடுச்சு கைஸ்.
தேரில் சாமி பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. கோயில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஊர் முழுக்கவும் தேர் சுத்தி வரும் கைஸ். இதோட திருவிழா வீடியோக்கு எண்ட் கார்டு போட்டுடலாமா? முருகரோட தரிசனம் வாங்கிக்கிறவங்க வீடியோலயே வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் விட்டா இனி அடுத்த வருஷம் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.